எப்படின்னா இப்ப நான் போனேன் உடம்பு குறைச்சேன் அப்படி கிடையாது. ஏன்னா நான் வந்து 113ல இருக்கேன்ல. இப்ப 10 கிலோனா செல்ஃபா பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5ல இருந்து 10 கிலோ செல்ஃபா பண்ணிக்கலாம். 35 கிலோவை செல்ஃபா பண்ண முடியாது. என்னன்னா இதுக்கு வந்து பொருளாதாரமும் ஒரு முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க வந்து தயார் நிலையிலயும் இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இல்ல கொஞ்சம் இருக்கும். ஏன்னா டேப்லெட்ஸ் வைஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். எனக்கு லக்கியா என்னன்னா ஆக்சுவலா எல்லாரும் பயந்தது என்னன்னா நானே பயந்தது என்னன்னா ஸ்கின் வந்து போயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா 113ல இருந்து நம்ம வந்து டிராஸ்டிக்கா 67 வரப்போறோம். ஆக்சுவலா எனக்கு இன்னும் 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கின் வந்து ரொம்ப போயிடும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ நான் இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இப்போ டாக்டர்ஸ் கொடுத்த ஆக்சுவலா ஃபுட்டை விட சில மெடிசன்ஸ் எல்லாம் நான் ப்ராப்பரா எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு ஸ்கின் வந்து ரீடைன் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்னா ரொம்ப அவங்கள விட முதிர்ச்சியா தெரிஞ்சிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க 10 கிலோ குறைச்சாங்க. ஆனா அவங்க வயசோட ரொம்ப முதிர்ச்சியா தெரிஞ்சுட்டாங்க. அது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் எடுத்த ஃபுட்டோ நான் பண்ண எக்ஸசைஸோ உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நம்ம நேயர்களுக்கே நான் சொன்னேன்னா அது செட் ஆகாது. நான் தனிப்பட்ட முறையில என்னோட பாடிக்கு என்ன வரும் அப்படின்னு இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன் பாருங்க. எனக்கு வந்து 17ஆம் தேதி எப்பவுமே பீரியட்ஸ் வரும். நான் அது வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் 17ன்றது. சில நேரத்துல இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா இந்த ஃபுட் எல்லாம் வந்து கன்சிஸ்டன்ட்டா வேற வேற எடுத்துக்கும்போது 17ஆம் நடக்க வேண்டிய பீரியட்ஸ் சில நேரத்துல வந்து உங்களுக்கு 25ஆம் தேதி தான் நடக்கும். ஓகே. அப்ப அந்த 25ஆம் தேதி வரைக்கும் இந்த 17ல இருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஓகே. சில நேரத்துல எனக்கு என்ன ஆயிடும்னா இப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 17ஆம் தேதி வர வேண்டிய பீரியட்ஸ் ஐ காட் 10ஆம் தேதியே வந்துருச்சு. சாரி 9ஆம் தேதியே வந்துருச்சு. அப்போ 9ஆம் தேதிக்கு முன்னாடியே எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்துருச்சு. எதனாலனா என்னோட வெயிட் வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கான ஃபுட் வந்து அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கனால எனக்கு ஒரே ஃபுட்லயே கொடுக்கவும் மாட்டாங்க. மாசம் மாசம் வேற வேற ஃபுட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அது தன்மை வந்து உடம்பு தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா எனக்கு அந்த செல்ஃப் கேர் வந்து இப்போ நான் பைத்த மாவு போட்டேன். நான் இந்த கிரீம் போட்டேன். இதெல்லாம் கிடையாது. ஸ்கின் டாக்டர் கிட்டே தனிப்பட்ட முறையில போறேன். ஏன்னா எனக்கு சௌவி 90 கிலோ வந்தேன். அப்படி முடிய இப்படி வாடுறேன். இவ்ளோ முடி கொட்டுச்சு சௌவி. ஆக்சுவலா ஒரு கட்டத்துல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த 90 கிலோல இருந்து 80 கிலோ வரதுக்குள்ள 90 கிலோ கூட இல்ல சௌவி. 95 வந்துட்டேன். 95 வந்தோனே இப்படி சும்மா இப்படி இழுத்தோனே முடி கொட்டிடுச்சு. இங்கெல்லாம் எனக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னா நான் நினைச்சேன் ஆக்சுவலா முடியே இல்லாம போயிடும் போல வால் மாதிரி ஆயிடுச்சு முடி. அப்புறம் டாக்டர் வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இவ்ளோ மெடிக்கல் டீமை பேக்கப்ல வச்சு எடுத்ததுனால எனக்கு இது சாத்தியமாகுது. இந்த வெயிட் லாஸ் வந்து சாத்தியமாகுது. நான் வந்து நான் செல்ஃபா உங்களுக்கு நான் சொல்லி அது தப்பா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது.